காய்ஸ் இன்றைக்கி ரோப்ளாக்ஸில் க்ரோயே கடலில் ஏதோ அப்டேட்டு போல் ஏதோ இன்னும் 22 நிமிஷத்தில் வரும்ன்ட்டு இருந்துருக்கானுங்க. அதான் அப்டேட்டை பார்க்கலான்ட்டு நான் உள்ளே வந்துட்டேன். நானும் ஃபஸ்ட்டு இது என்னென்னு தெரியாமல் இருந்தேன். அப்புறம் தான் பார்த்தா ஸ்குவிட் கேம் கான்செப்ட்டு. சரி அப்போ கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு நானும் பொறுமையாக போக ஆரம்பிச்சிட்டேன். பாருங்கள் நிறைய இன்னும் 1.5 நிமிஷத்தில் அங்கே வந்து பார்த்திங்கன்னா போயிடணும். இன்னும் ஒரு லெவலப் லாலிபாப்லாம் இருக்குது போல். அந்த நிமிஷம் முடியறதுக்குள்ளே அது வாங்கணும், இல்லை அது பார்த்திங்கன்னா அது போயிடும். ஏன்னா இதுதான் கான்செப்ட்டு. மித்திக்கல் எக்கு ரீஸ்டோர் வந்து பெட் ஷாப்பு அது எல்லாமே அந்த சைடு தான் இருக்காங்காடி இப்படி ஒரு கான்செப்ட் வச்சு தொலைஞ்சிட்டானுங்க. நம்ம இதில் அவுட் ஆகாமல் போகணும். அவுட் ஆகாமல் அப்புறம் ஃபஸ்ட்டில் இருந்தால் அப்புறம் டைம் முடிஞ்சிடும் கைஸ். அவ்வளோதான் நம்ம வின் பண்ணியாச்சு. வாங்க மித்திக்கல் எக்கு எடுத்துடலாம். மித்திக்கல் எக்கு வந்துட்டு நான் வந்து அவசரமாக வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா இன்றைக்கி தான் அப்டேட்டு, இப்போ தான் அப்டேட்டு. நீங்கள் உள்ளே போயிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு கிராண்ட் மாஸ்டர்லாம் இருக்குது. லாலிபாப் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிக்கலாம். ஆனால் என்ன ஒரு இதில் சங்கட்டம்னா அந்த லாலிபாப்பை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை. அதை எப்படி யூஸ் பண்ணுறதுனே தெரியல கைஸ். அது நானும் கையில் வச்சு ரொம்ப நேரமாக சுற்றிட்டு இருந்தேன். சரி அது அப்படியே இருந்துட்டு போகுது, நம்ம அப்புறம் பொறுமையாக எப்படியே யூடியூப்பில் பார்த்து எப்படியாவது அதை யூஸ் பண்ணி கற்றுக்கலாம் அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா விட்டேன். இந்த க்ரோயே கார்டன் ஃபஸ்ட்டு பார்ட்லேருந்து லாஸ்ட்டு பார்ட் வரைக்கும் போடுவேன். இப்போதைக்கு அப்டேட்டுன்னு காட்டி அவசரமாக நான் போட்டுட்ருக்கேன். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொறுமையாக வந்து பார்த்திங்கன்னா பாட்டாக போடுறேன். சுகராப்பில் வந்துச்சு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி பெரிய இதெல்லாம் இதில் ரீஸ்டோர் ஆகும் கைஸ். அதனால் இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம அவசரமாக இந்த மாதிரி டைமில் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்க முடியும். இப்போ எங்கள் சுகராப்பில் 3 கொடுத்துருக்கானுங்க பாருங்கள். அது காசு கையில் இருந்தால் மட்டும்தான் முடியும். இந்த காசு எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருப்பேன். அதை வந்து பார்த்திங்கன்னா பாட்டு போடுறப்ப உங்களுக்கு தெரியும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்க பாருங்கள். பீன் ஸ்டாக் இந்த மாதிரி பெரிய இதெல்லாம் இந்த மாதிரி டைமில் தான் கொடுப்பாங்க. இந்த மாதிரி டைமில் நெக்ஸ்ட் டைம் அப்டேட் வரப்போ இந்த மாதிரி டைமை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லா டைமும் இந்த மாதிரி கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் டைம் இதோட இதை ஸ்டாக் மாறலாம். ஓகேங்களா? அது எத்தனை மாதத்துக்கு ஒருக்கா அப்டேட்டுன்னு தெரியல. நான் இப்போ தான் இந்த கேமுக்குள்ளேயே வரேன். ஓகேங்களா? ஏன்னா இதை வைக்க எனக்கு இடம் இல்லை. அந்த சீடெலாம் வாங்கிட்டேன். ஆனால் அதை வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட இடம் இல்லை கைஸ். வைக்கிறதுக்கு வந்து இடம் இல்லை. அப்படியே பொறுமையாக இங்கேயே பக்கத்துலேயே வச்சு விட்றேன். இது எப்படி வளரும்னு கூட தெரியல. ரொம்ப பெருசாக வளருமா இல்லை கம்மியாக வளருமானு தெரில. மஷ்ரூம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வச்சுருக்கேன். அந்த மஷ்ரூம் சின்னதாக தான் வளரும். அது பிரச்சனை கிடையாது. ஓகே மித்திக்கல் எக்கு இருக்குது. ஏற்கனவே இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 எக்கு வச்சுருக்கேன். அந்த எக்கு வந்து பாருங்கள் பார்த்துட்டு வரலாம் அந்த எக்கு எப்படி இருக்குன்ட்டு. ஓகே அதுவும் மித்திக்கல் எக்கு தான். அது இன்னும் இதாக இங்கே பாருங்கள். அவன் பாட்டுக்கு என்னென்னமோ சீடெல்லாம் விட்டுட்டுருக்கானுங்க. இந்த சீடு ஏற்கனவே என்கிட்ட ஒரு டைம் வாங்கி வச்சேன். மறுபடியும் வந்திருக்கு. ஓகே பிரச்சனை இல்லை. டிஜே இதெல்லாம் போட்டு விளாண்டுருக்காங்க. இதெல்லாம் நிலத்தை உடச்சிட்டு உள்ளே போயிட போகிறேன்டா. என்னென்னா பண்ணிகிட்ருக்கீங்க? இது ஏதோ புது அப்டேட் வந்துட்டுருக்குன்ட்டு என்னென்னமோ பண்ணுறானுங்க வயசு. ஏதோ போட்டு வைக்கிச்சு தூக்கி போட்டானுங்கடாடி. இந்த கம்முன்னு போகிற குரங்கு போயிட கம்முன்னு போக முடியாது. தூக்கி போட்டாடா மறுபடியுமா போடு வாங்க. என்னது பர்னிங் பட்டா. ஓகே என்னமோ புதுசாக தான் வந்திருக்கு. ஜெயிண்டு. ஓகே காய்ஸ் சூப்பர் இதாக வந்திருக்கு கைஸ். வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா வாங்கி போடுவோம். ஓகேங்களா? ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ யூஸ் ஆகலினாலும் நாளைக்கு பொறுமையாக வச்சுக்கலாம். இப்போ அவசரத்தில் எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கலாம். டெசாய்ஸ்டரா இதுங்க பக் எக் இருக்குது. எல்லாத்துலேயும் ஒன்று வாங்கி வச்சுக்கலாம். ஏதோ டெசாய்ஸ்டர் வருது போல். டிசாஸ்டர் ஓகேங்களா? ஓகே இது என்னடா பறக்க விட்டுட்டீங்க? என்னோடய கார்டனை பாருங்கள் கைஸ். எல்லாத்தையும் பறக்க விட்டானுங்க. நானும் வந்து பார்த்திங்கன்னா மேலே பறந்துடு எப்படி கீழே வருது. லெவலப் லாலிபாப் இத்தனை வந்து பார்த்திங்கன்னா கியர் ஷாப்பில் இருக்குது. ஆனால் ஏற்கனவே என்கிட்ட லெவலப் லாலிபாப் இருக்குது. அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல. ஓகேங்களா? ஓகே இன்னும் ஒன்று இருக்குது. ஏதாச்சும் ஒன்று வாங்கி வச்சுப்போம். அதை வச்சு யூஸ் பண்ணுறதா இருந்தால் அதை லாஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பொறுமையாக வந்து பார்த்திங்கன்னா உட்காந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இதோட முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் இதோட முடிச்சுக்கிறேன். பை பாய்.